ஹாய் நட்புகளே, வெல்கம் டு மை சேனல். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த வெப்சைட்டில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைத்தையும் நம்ம வாங்கிக்கலாம். தேவைப்படுவோர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பயன்படுத்திக்கோங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே. நாம் கடவுளிடம் கேட்பதை முறையாக, திருத்தமாக, சரியாக, கவனமாக கேட்க வேண்டும். அதற்காக ஒரு கதை உங்களுக்காக. ஒரு ராஜா தன் மந்திரியை எப்பொழுதும் சிற்றரசர்களிடம் கப்பம் வசூலித்து வர அனுப்புவார். அந்த மந்திரியோடு 4 காவலர்களும் உடன் செல்வார்கள். திரும்பும்போது அவர்கள் திரும்பி வரும்போது ஒரு அடர்ந்த காடு. அதை கடந்துதான் அவர்கள் வர வேண்டும். அவ்வாறு ஒரு முறை அவர்கள் திரும்ப மிக நேரமாகி விடுகிறது. அவர்கள் காட்டு வழியே வரும்போது திருடர்கள் வந்து அவர்களை வழிமறித்து விடுகிறார்கள். மந்திரியும் காவலர்களும் வந்திருக்கும் கூட்டத்தை பார்த்து திகைத்து பயந்து போய் இறைவனை வேண்டுகிறார்கள். எங்கிருந்தோ 6 இளைஞர்கள் வந்து அவர்களை காப்பாற்றுகிறார்கள். மந்திரியுடன் அந்த 6 இளைஞர்களும் ராஜாவிடம் வருகிறார்கள். ராஜாவும் மிகவும் சந்தோஷமடைகிறார். தன் மக்களை காப்பாற்றியதற்காக, தன் மந்திரியையும் சிப்பாய்களையும் காப்பாற்றியதற்காக. அதற்காக உங்களுக்கு எது வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகிறேன் என்று கூறுகிறார். முதல் இளைஞன் பண வசதி வேண்டும் என்று கேட்கிறான். 2வது இளைஞன் வசிக்க நல்ல வீடு வேண்டும் என்று கேட்கிறான். 3வது இளைஞன் தான் வசிக்கும் கிராமத்தில் சாலைகள் சீர் செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். 4வது இளைஞன் தான் விரும்பும் செல்வந்தரின் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறான். 5வது இளைஞன் தன் குடும்பத்தார் இழந்த மிராசுதார் பட்டம் மறுபடியும் எங்கள் குடும்பத்திற்கு வேண்டும் என்று கேட்கிறான். அனைத்தையும் தருகிறேன் என்று ராஜா சொல்கிறார். 6வது இளைஞனை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான். இளைஞன் சற்று தயங்குகிறான். ராஜா மீண்டும் இளைஞனை கேட்கிறார். அரசே, எனக்கு பொன் பொருள் வேண்டாம் என்று அந்த 6வது இளைஞன் கேட்கிறான். அதற்கு பதிலாக நீங்கள் வருடம் ஒரு முறை 1 வாரம் அல்லது 10 நாட்கள் என்னுடன் இருந்தால் போதும் என்று சொல்கிறான். ராஜாவும் அவ்வளவுதானே என்று முதலில் கேட்டார். பிறகுதான் இளைஞனின் கோரிக்கையில் மறைந்திருந்த உண்மை தெரிந்தது. ஆம், ராஜா அவன் வீட்டில் போய் இருக்க வேண்டுமென்றால் அவன் வீடு நன்றாக இருக்க வேண்டும். அந்த ஊருக்கு நல்ல சாலைகள் வேண்டும். அவர் தங்கும் அரண்மனையில் நல்ல வேலைக்காரர்கள் வேண்டும். அவனுக்கு ஒரு நல்ல தகுதி வேண்டும். சொல்லப்போனால் முதல் 5 இளைஞர்கள் கேட்டதெல்லாம் அவனுக்கு இருக்க வேண்டும். அதனால் ராஜா தன் மகளை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். கதையில் கூறிய ராஜாதான் நம் இறைவன். பொதுவாக இறைவனிடம் எல்லோரும் கதையில் கூறிய முதல் 5 இளைஞர்களைப் போல் கேட்கிறார்கள். ஆனால் நாம் கடைசி இளைஞனைப் போல் இறைவனே நம்முடன் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் மற்றவை எல்லாம் தானாக வந்து சேரும். நன்றி.